ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சமையலூர் அனுபவமில் இன்றைய அனுபவம் 2 டிஷ் பார்க்கலாம். ஒன்று வந்து ஜவ்வரிசி இட்லி, ரெண்டாவது வந்து செட்டிநாடு காய்கறி திரக்கல். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜவ்வரிசி இட்லிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஜவ்வரிசி, 2 கப் இட்லி ரவை, 1 கப் கெட்டியான தயிர். தயிர் வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 கப் போதும். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். அதோட இட்லி ரவையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தயிர் வந்து நான் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறதுனால இதோட ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பையும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது வந்து நமக்கு வந்து புளிக்கணும். ஒரு 8 மணி நேரம் வந்து இதை மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம செட்டிநாடு திரக்கல் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். திரக்கலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 பெருசாக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 7-8 கத்திரிக்காய், இதையும் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், அரைக்கிறதுக்கு 1 மூடி துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதோட தேவையான அளவு உப்பு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தேங்காயையும் சோம்பையும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். குக்கரில் கூட ஒரு விசில் வச்சுக்கலாம். நான் வந்து தனியாக தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஹெவி பாட்டம்டு பேன் எடுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். இதை லைட்டாக வந்து வதக்கி விடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா காயும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அதனால் அடுத்து வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ பெருசு நறுக்கியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப குட்டியாக நறுக்கினீங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் ஓரளவு ஒரு மீடியமான ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் 2ஐயும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ வந்து காய்கறியை நம்ம வந்து நல்லா வதக்கணும். இது வந்து கலர் மாறணும். கொஞ்சம் வெந்து கலர் மாறுற அளவுக்கு நமக்கு வந்து வதக்கணும். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் லைட்டாக வதக்கினா போதும். நீங்கள் தனியாக வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து காய் வந்து குழையாமல் நமக்கு வந்து திரக்கல் சூப்பராக இருக்கும். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 மினிட்ஸ் வந்து நம்ம காயோடு சேர்த்து தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. தக்காளியும் நமக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதோட வந்து ஒரு 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து நம்ம அலசி விட்டுக்கலாம். ஸோ காயும் வந்து நமக்கு குழையாது, அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்கும் திரக்கல். ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியிலே வந்து காய் வந்து கொதித்து வேகணும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான், ஸோ அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கனாலே வந்து நமக்கு வந்து திரக்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் குக்கரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் குக்கரை வந்து மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஆனால் குழையாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தனியாக வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸில் வந்து காயும் நமக்கு நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் குழையாது. திரக்கலும் நல்லா கெட்டியாக ஊற்றிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும்.
இது வந்து செட்டிநாடில் காலையில் இட்லிக்கு வந்து இந்த திரக்கல் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஊற்றிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ செட்டிநாடு காய்கறி திரக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லியோட இந்த காயோடு நல்லா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இட்லி ரெடி பண்ணலாம். பாருங்கள், 8 hours ஆகிடுச்சு. நமக்கு வந்து இட்லி மாவு மாதிரி நல்லாவே புளிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம போடலை. அடுத்தது வந்து சோடா உப்பு வந்து 1 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக. அப்புறம் இதோட வந்து ஒரு 1/2 tumbler மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் ஊற்றுற இட்லி மாவு மாதிரியே கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ஸோ நல்லா கலக்கி விட்டாச்சு. மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இட்லி எப்பவும் போல் நம்ம துணியில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கீழே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு, மேலே துணி போட்டாச்சு, தட்டில் உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 minutes ஆகட்டும், கொஞ்சம் வந்து சூடாகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிட்டு அந்த தட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து இட்லி ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து கரண்டியில் எடுத்து மாவை ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா கெட்டியாக கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். 3 minutesல வந்து நல்லா சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். துணியே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 3 minutes ஆகிடுச்சு. லைட்டாக கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. இட்லி வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் தனியாக எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இட்லி துணியில் ஒட்டாது, நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் துணி எடுங்க. பாருங்கள், ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. ஸோ பார்க்கவே இட்லி சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. சூப்பரான ஜவ்வரிசி இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் தொட்டு பார்க்கும்போது எந்த ஹார்ட்னஸும் இல்லை. நீங்கள் வந்து சூடாக இட்லியோட இந்த திரக்கல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஜவ்வரிசி இட்லி வித் செட்டிநாடு காய்கறி திரக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.